செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1193 1200 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். களைப்பு அறிந்து எடுத்து கலக்கம் தவிர்த்து எனக்கு இளைப்பு அறிந்து உதவிய என் உயிர் உறவே. தன்னை தழுவுரு தரம் ஜெரியாது அறியா என்னை தழுவிய என் உயிர் உறவே. மனக்குறை நீக்கி நல்வாழ்வளித்து என்றும் எனக்கு உறவாகிய என் உயிர் உறவே. துண்ணும் அனாதியே சூழ்ந்து எனை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. இதுதான் இந்த 8 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் களைப்பு அறிந்து எடுத்து கலக்கம் தவிர்த்து எனக்கு இளைப்பு அறிந்து உதவிய என் உயிர் உறவே. அதாவது ஏதேனும் தடையினால் நான் சோர்வு அடைந்தால் அதை அறிந்து என்னை அந்த தடையினின்றும் விலக்கி கலக்கத்தை போக்கி எனக்கு இளைப்பு, அதாவது தொடர்ந்து முன்னேற முடியாத நிலை ஏற்பட்ட போதும் அதையும் அறிந்து உதவிய என் உயிருக்கு உயிராம் உறவே. இதுதான் இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கமாக என்னுடைய சொந்த அனுபவத்தையே நான் சொல்ல முடியும். எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான், பொதுவான அனுபவங்கள் தான். நமக்கு நம்ம இகவாழ்வில் பலவிதமான தடைகள் ஏற்படுது. அதன் விளைவாக சோர்வு ஏற்படுது. ஒரு இயலாமை, அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்ம முனைப்படுத்து கடவுளோட அருளை தான் வேண்டி தான் நம்ம செய்கிறோம். இருந்தபோதும் கூட ஒரு இக்கட்ட சூழ்நிலையில் எதுவுமே செய்ய முடியாமல், அதாவது தொடர்ந்து முன்னேற முடியாத நிலை, அதைத்தான் இளைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இளைப்பு களைத்து சோர்ந்து செய்வதறியாமல் திக்கற்று இருக்கும்போது நம்மளுக்கு யார் துணை? வள்ளல் பெருமானை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. இறைவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரும் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இறைவன் அந்த அவருடைய சோர்வை எல்லாம் நீக்கி அந்த இக்கற்ற சூழ்நிலையில் இருந்து அவரை மேலேற்றி அந்த நல்ல நிலைக்கு மேலேற்றுறாங்க அப்படின்னு தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நமக்கும் இது சிறப்பாக பொருந்தும். என்னோடய வாழ்விலையும் நானும் இப்படித்தான் சில நேரங்களில், பல நேரங்களில் கூட இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, செய்வதறியாமல் திகைக்கும் போது வள்ளல் பெருமானை நம்ம விடாமல் பிடிச்சிருக்கும்போது நம்ம வீண் போக விடமாட்டார். நம்ம எப்படியாவது எந்த வழியிலையாவது காப்பாற்றிடுவார். அந்த திடமான நம்பிக்கையோடு நம்ம அனுதினமும் நம்மளுடைய பயணத்தை அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த 2 வரிகள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, ஓகே. அடுத்த 2 வரிகள். தன்னை தழுவுரு தரம் ஜெரியாது அறியா என்னை தழுவிய என் உயிர் உறவே. உன்னை தழுவி அணைந்து அடையக்கூடிய பக்குவமோ யோகியதையோ கொஞ்சமும் அறிந்து கொள்ளாது இருக்கும் என்னை தழுவிக்கொண்ட என் உயிரின் உயிர் உறவே. அதாவது இறைவனை அடையக்கூடிய அந்த பக்குவமோ யோகியதையோ எனக்கு இல்லை. இருந்தபோதும் கூட என்னை தழுவி அணைத்து அருளை கொடுத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரிகளும் எனது சொந்த அனுபவங்களில் மிகவும் சிறப்பாக பொருந்தி போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 50 வயது வரை வள்ளல் பெருமான்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா பாடப்புஸ்தகங்களை படித்ததோடு சரி. அவர் இவ்வளோ பெரிய அருளாளர் அந்த மாதிரிலாம் தெரியாமல் பக்தி மார்க்கத்திலே தான் இருந்தேன். கோயிலுக்கு போகிறது, மலைக்கு போகிறது, அந்த வேண்டுதல் வச்சுட்டு நடந்தே மலைகளுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களில் தான் நானும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். 50 வயதில் தான், அந்த கொரோனா காலகட்டங்களில் தான் எனக்கு இந்த வள்ளல் பெருமானுடைய அந்த அருளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குருவின் மூலமாக எனக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ அது மூலமாக நான் அதிலிருந்து வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொன்றா எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சது. அந்த உணர்வின் மூலமாக பல விஷயங்கள் நான் தெரிஞ்சு இப்போ இன்னும் நாயின் கடையின் தான். நான் எதுவுமே இன்னும் பூரணத்துவம் பெறலை. மிகவும் அடிநிலையில் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த தெளிவு பிறந்திருக்கு. இந்த வழியில் வள்ளல் பெருமான் சொன்ன வழியில் பயணித்தா சத்தியமாக நம்ம அந்த வள்ளல் பெருமான் பெற்ற நிலையை நாமும் பெறலாம் என்ற அந்த முனைப்பு ஏற்பட்டு அவர் தான் வழி நடத்துகிறாரு.
இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 50 வயது வரை நான் அப்படித்தான் இருந்தேன். இந்த கடந்த 4-5 வருடங்களாகத்தான் நான் வந்து இந்த சன்மார்க்கத்தில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய மாற்றிக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் பூரணத்துவம் பெறலை. இல்வாழ்க்கையில் பலவிதமான இடர்கள் இருக்குது அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் வள்ளல் பெருமான்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும். அவங்களையும் மாற்றி சன்மார்க்கத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களும் நம்மளோட சன்மார்க்கத்தோட பயணித்தாதான் நம்ம வந்து சரியாக போக முடியும். இல்லைன்னா நம்மளால் இல்வாழ்க்கையில் வந்து சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும். ஏன்னா முறையாக சன்மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உணவு பழக்கமே கூட இப்போ நம்ம வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கும்போது சன்மார்க்கத்தில் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. என்ன டெய்லி இதே சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் முரண்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம சோர்வடைந்துடக்கூடாது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, தன்னை தழுவுறு தரம் ஜெரியாது அறியா என்னை தழுவிய என் உயிர் உறவே. எனக்கு எந்த ஒரு பக்குவமோ யோகியதையோ இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் வந்து பாருங்கள், 50 வயசு வரைக்கும் நான் அப்படி இருந்தாலும் கூட அவரை பற்றி தெரியாமல் அந்த யோகியதையும் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இருந்த போதும் கூட எனக்கு அவர் சிறிது கருணை காட்டினதுனால தான், அந்த அருள்னால தான் நான் இப்போது வந்து அவருடைய வழியில் பயணப்பட்டு இந்த அவர் எழுதி இந்த ஒப்பற்ற இந்த திருவருட்பாவையும் பேசக்கூடிய அந்த ஆற்றலையும் அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. இதையும் நான் முழுசாக மனப்பூர்வமாக பேசுகிறேனான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உந்துதல் ஏற்பட்டு இன்னும் நிறையா வள்ளல் பெருமான் எழுதிய எல்லா பாடல்களையும் பேசணும் அப்படின்ற அந்த ஒப்பற்ற பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்றத என்னுடைய மிகவும் ஆசையாகவும் அதுதான் அதை நோக்கிய பயணமாக தான் இருக்குது. அதுக்கு வள்ளல் பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணம் செய்யுங்க. சத்தியமாக இந்த மார்க்கம் சிறப்பான மார்க்கம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான், நம்மளை மேலேற்றுவதற்கு தான். அவர் ஒவ்வொரு வரிகள்லையும் அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமானை தவிர வேறு யாரும் உதாரணமாக இருக்க முடியாது. நாம் அவரை பிடித்து கொள்வோம். ஒவ்வொரு வரிகள்லையும் அதான் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். இப்போ அடுத்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மனக்குறை நீக்கி நல்வாழ்வளித்து என்றும் எனக்கு உறவாகிய என் உயிர் உறவே. வள்ளல் பெருமானே திருவருட்பால ஒரு பாடல் எப்படி சொல்கிறாங்க, உள்ளும் புறமும் வள்ளல், அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்க வாட்டம் ஏன் அப்படின்றாங்க. அதாவது நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கும்போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? அவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்ற திடமான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ நாம் ஏன் பயப்படணும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஏன் பயப்படணும்? அவர் எல்லாத்தையும் நம்மளை பார்த்துக்குருவார் அப்படின்ற அந்த திடமான நம்பிக்கையோடு நம்ம எப்பயும் பயணப்படணும். அப்புறம் இந்த மனக்குறை நீக்கி நல்வாழ்வளித்து, இந்த மனக்குறையெல்லாம் நீக்கிறதுக்கு வள்ளல் பெருமான் பல வழிகளை சொல்கிறாங்க. அந்த வழிகளில் நம்ம பின்பற்றணும். போன பதிவில் கூட நம்ம பார்த்தோம், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குரு அப்படின்றாங்க. அப்போ அந்த உத்தம சர்க்குருவாகிய இறைவன் எப்போ அமர்வார்? நம்ம சார் உலக வாதனையெல்லாம் தவிர்க்கும் போது. அப்போ தவிர்க்க தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த சார் உலக வாதனைலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை பக்குவமாக அப்படியே தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பட்டும் படாமல் அப்படியே போயிட்டு இறைவன் தான் நம்ம சென்று சேர வேண்டிய இடம் இறைவனை நோக்கியே நம்ம பயணம் அப்படின்றதுல தெளிவாக இருந்து சார் உலக வாதனையெல்லாம் தவிர்த்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வள்ளல் பெருமான் நம்மளுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸ். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா 100% ஃபாலோ பண்ணோம்னா 100% ரிசல்ட் கண்டிப்பாக எல்லாம் செயல்கூடும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் இன்னும் கூட ஒரு 150, அதாவது இன்னொரு பாடலில், அதாவது என்னன்னா இப்படி சொல்கிறாங்க. அதாவது 6ஆம் திருமுறையில் சிறப்பான பாடல் 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னாலே போதும். சுத்த சன்மார்க்கத்தை இந்த 4 வரிகளில் எவ்வளோ அறிவு அழகாக ஒவ்வொரு வரிகளையும் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். இதை மட்டும் இந்த வரிகளுக்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும். அதாவது புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன்
உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. அவ்வளோதான் பாடல். பாருங்கள், புண்படா உடம்பு, உடம்புல எந்த ஒரு நோய் நொடி எதுவும் இருக்கக்கூடாது, உடம்பை பொன் போல பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை. புரைபடா மனம், முந்தைய பதிவுகளை நம்ம பார்த்துருக்குறோம். மனத்தில் உள்ள புரைன்றது அகங்காரமும் மோகமும். மோகம்ன்றது தீராத ஆசை, அடைந்தே விட வேண்டும் என்ற அந்த அதிலேயே போய்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் மோகம்ன்றாங்க. அப்போ அகங்காரம், மோகம் போன்ற இந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் புரைபடா மனம். பொய்படா ஒழுக்கம்னா வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற ஒழுக்கங்கள், நித்திய ஒழுக்கங்கள், அந்த ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம முறையாக பின்பற்றணும். அதே சமயத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி பின்பற்றி நடக்கணும். சரி, அடுத்து பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன். இரவும் பகலும் ஒரு க்ஷணம் கூட நம்ம மறக்கக்கூடாது. எப்பயுமே இடைவிடாமல் கடவுள் சிந்தனை அந்த பூர்வ மத்தியிலே இருக்க சொல்கிறாங்க பாருங்கள். எப்பயுமே பூர்வ மத்தியிலே மனசை இருத்தி அங்கேயே கடவுளை நினச்சிட்டே இருக்கணும். சரி, அப்புறம் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது, நான் சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே கடவுளுடைய செயல்னால தான் நடக்குது. அதனால் நம்ம யாரையும் நம்ப வேண்டியதில்லை. கடவுள் ஒருவரை மட்டும் நம்பினா போதும். அவர் மேலே பூரண சரணாகதி அடைந்தால் போதும். மேலும் ஒரு உறவு வச்சுக்கிற சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், நண்பனே நலம்சார் பண்பனே. அவரை நண்பனாகவே ஆக்கிட்டாங்க. அப்போ இது மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம்னா சுத்த சன்மார்க்கம் இவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி நிலைப்பாட்டுகளை மனசில் தெளிவாக்கிக்கிட்டு பயணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதுதான் இந்த வரியும் சொல்லுது. மனக்குறை நீக்கி நல்வாழ்வளித்து, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நல்வாழ்வு நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். என்றும் எனக்கு உறவாகிய என் உயிர் உறவே. அவரை நம்ம உறவாக்கிக்கிறணும். இப்போ அந்த பாடலில் அவர் சொன்னது மாதிரி நண்பனே நலம்சார் பண்பனே அப்படின்றாங்க. நம்மளும் அனுதினமும் வள்ளல் பெருமான நண்பனாக்கி அவரை உறவாக்கி கொண்டு போனோம்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையும் தவறு வராது. எப்பயுமே அவரை மனசில் இருத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் நாம் மறக்கக்கூடாது. சரி, அடுத்த 2 வரிகள். துண்ணும் அனாதியே சூழ்ந்து எனை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. என்றைக்கும் முடிவு என்பதே இல்லாது என் உள்ளும் புறமும் சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவாக விளங்குகின்ற என் உயிரான உறவே. அதாவது எப்பயுமே வள்ளல் பெருமானை விட்டு அந்த அருட்பெரும் ஆண்டவர் பிரிஞ்சே போகலை அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஒரு பாடலை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். என்னுரைக்கேன் இந்த அதிசயந்தன்னை எம்மனோர்கால் பொன்னுரைக்கும் மணிமன்றில் திருநடனம் புரிகின்ற புனிதன் என்னுள் மின்னுரைக்கும்படி கலந்தான் பிரியாமல் விளங்குகின்றான் மெய்மையான தன்னுரைக்கும் என்னுரைக்கும் சமரசம் செய்து அருள்கின்றான் சகத்தின் மீதே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக அவர் எப்பயுமே அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை விட்டு எந்த சன நேரம் கூட பிரிந்து இருக்கலை அப்படின்றத தெளிவாக அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. நாமும் வள்ளல் பெருமான் மேலே அந்த ஒப்பற்ற அவர் மேலே அன்பு செலுத்தி அவரையும் நம்மளை விட்டு பிரியாமல் அவரை உறவாக்கி கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.